ஆப்பிரிக்க கண்டத்தில் கானா நாட்டில் உள்ள ஒரு இந்து குடும்பம் ஒரு சிறிய கிராமத்தில் உள்ளது. அதை பற்றித்தான் நம்முடைய நண்பர் இந்த வீலாகில் விவரிக்கிறார். உள்ளூர் ஆப்பிரிக்க மக்கள் இந்து மதத்தை ஏற்று வாழும் விதம் காட்டப்படுகிறது. நண்பர் விஷ்ணு என்ற இளைஞரையும் அவரது தந்தை சிவாவையும் சந்திக்கிறார். அங்கு வாழும் மக்களுக்கு விஷ்ணு, சிவா, ராதா, பாரத் போன்ற இந்து பெயர்கள் உள்ளன. அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிவோம் என்று வாழ்த்துகின்றனர். வீட்டை சுற்றி துளசி, வாழை, தேங்காய் மற்றும் பூச்செடிகள் வளர்க்கப்படுகின்றன. துளசி பூஜையிலும் பிரசாதத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. நம் வீடுகளைப் போலவே வீட்டின் உள்ளே சிறிய பூஜை அறை உள்ளது. அங்கு சிவபெருமான், பார்வதி, துர்க்கை, ராமர், சீதை, விநாயகர், ஆஞ்சநேயர் மற்றும் லட்சுமி ஆகிய தெய்வங்களின் படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆப்பிரிக்க இந்து குடும்பத்தின் வாழ்க்கை முறை, வழிபாட்டு நடைமுறைகள் மற்றும் வீட்டுச் சூழல் இந்திய இந்து குடும்பங்களை நினைவூட்டும் வகையில் இருப்பதை நம்முடைய நண்பர் இந்த வீலாகில் வியப்புடனும் மகிழ்ச்சியுடனும் பதிவு செய்கிறார். அது கோவில் அல்ல, அது ஒரு வீடுதான் என்று விளக்குகிறார். இதோ துளசி செடிகள், வாழை மரங்கள், அந்த வீடுகள், இதோ இங்கே பூச்செடிகள், வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இவள் அனைத்தும் உள்ளே சாமிக்கு பூஜை செய்வதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றன. பெரிய பெரிய ஹிந்துயிசம் இதை பற்றி தெரியாத மேலே அவர்கள் ஒரு இந்து குடும்பமாகவே வாழ்கிறார்கள். ஆப்பிரிக்க பழங்குடியினர் தான் இவர்கள். இதோ ராமர் சீத்தை படம், இதோ சாமி அறை போன்ற தெரிகிறது. அதில் நிறைய நம் இந்து கடவுளின் படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு நித்தியமும் பூஜை நடக்குது. நம்ம ஊர் மாதிரியே மணி அடிச்சு பூஜை பண்றாங்க. இதுதான் இந்த அதிசயம்.